அன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிடும் போது என் தோசை தட்டுல இருந்து பிச்சு சாப்பிட்டே, அப்ப இதுக்கு பேர் லவ் தானே ஜெசி? அப்ப அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல குரூப் செல்ஃபி எடுக்கும் போது என் தலையில கொம்பு வச்சு மயிர வச்ச. சோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. வணக்கம் சாமி. சோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இதுக்கு பேர் லவ் தான ஜெசி, இது லவ் தான ஜெசி அப்படின்னு சொல்லி நீயா நான் அப்ப லாஸ்ட் எபிசோட் போட்டிருந்தாங்க போன வாரம், அப்ப ஞாயிற்றுக்கிழமை. இது காதல் தானே என்று கேட்கும் இளைஞர்கள், இது காதல் இல்லை நட்பு என்று மறுக்கும் கேர்ள்ஸ், இந்த சைன்லாம் காமிச்சிட்டு இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாமே லவ்வா பார்க்கக்கூடிய பசங்க இந்த சைடு ஒரு பக்கம். அப்ப இது லவ் தானே? இதெல்லாம் லவ் இல்ல, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தான் வரும், நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, இது லவ் கிடையாதுன்ற மாதிரி சொல்ற பொண்ணுங்க இந்த சைடு. ஆக்சுவலா நானே இந்த எபிசோட பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா, இதுக்கு முன்னாடி நானே வீடியோல ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நெவர் கன்ஃபர்ஸ் யுவர் லவ் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. லைக் எப்படி சொல்லியிருந்தேன்னா, திங்க் ட்வைஸ் பிஃபோர் கன்ஃபர்சிங் யுவர் லவ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரெஸ்ட் வருது, உங்களுக்கு லவ் ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு ப்ரொபோஸ் பண்ணுங்க. 2 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காது, லவ்வும் கிடைக்காதுன்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். இப்ப என்னடா செய்யற? அதையே நம்ம நேரம் பார்த்து ஒரு எபிசோடாவே வச்சிட்டாங்க. சோ அதனாலதான் நான் பேசணும்னு நினைச்சேன். குட் மார்னிங் சொன்னாலே லவ்னு நினைச்சிட்டு இருந்த டைம் நீங்க வந்துட்டு இதனால நிறைய பேர் மென்டல் ட்ராமாக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் வருது, ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் வருது. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றது அதெல்லாம் லவ்ல வராது. ஆனா ஆப்போசிட்ல இருக்க பார்ட்னருக்கு வரலங்கும் போது இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். சோ அதனாலதான் இந்த டாபிக் சூஸ் பண்ணி நம்ம பேச போறோம். ஆக்சுவலா இது ஒரு பெரிய எபிசோடு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளா முக்கியமான விஷயம் மட்டும் பாத்துருவோம், ஏன்னா இது 1 மணி நேரம் கிட்ட போகுது. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆல்ரெடி நான் அந்த டிபேட் ஷோ வச்சு ஒரு 2 எபிசோடு போட்டிருக்கேன். சோ இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொண்டு போலான்னு தோணுது, ஏன்னா ஆல்ரெடி 2 போட்டேன், இது 3வது எபிசோடு. அதனால இந்த பிளேலிஸ்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன வேணா வைக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா இதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சரி, மை கருத்து, மை ஒப்பீனியன்ற மாதிரி மை கருத்துன்னு வைப்போம். மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங். சரி, ஓகே கைஸ், ஆரம்பமா. இப்ப கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. இந்த நீ சாப்பிட்டு, நான் சொன்னேன் நான் சாப்பிட்டேன், இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. சரி, நான் பெஞ்சில படுத்தா, எதுக்கு பெஞ்சில படிக்கிறேன், மடி இருக்கலாம், என் மடியில படுக்க வச்சாங்க. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் காலம் எவ்வளவு நாள் பேசினா போல. நைட் இன்னைக்கு காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை போன் பேசுறாங்க, விடிய போன் பேசுறாங்க. நடுவுல ஆக்சுவலா இந்த அன்லிமிட்டட் கால்ஸ் எல்லாம் விடிய போன் பேசுறது எல்லாமே வேஸ்ட் நண்பர்களே. அது ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினாலும் சரி, ஒரு லவ் பண்றீங்க, பார்ட்னர் இல்ல மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னாலுமே நீங்க பேசுறது எல்லாமே என்ன சொல்றது, டைம் வேஸ்ட் தான். நீங்க ஒரு லேட் நைட் வரைக்கும் பேசுறீங்க அப்படின்னா கூட ஓகே. அதாவது இப்ப 10 மணில இருந்து நைட் 1 மணி வரைக்கும் பேசுறீங்கன்னா கூட ஓகே. தூக்கத்தை விட்டு பேசணுன்ற அளவுக்கு புலம்பிட்டே தான் இருப்போம், ரேண்ட் தான் பண்ணிட்டு இருப்பீங்க 2 பேரும் மாறி மாறி. எல்லாம் தெரியுது உனக்கு. நீங்க ஒரு 12-1 மணி வரைக்கும் பேசுறீங்களா, அதோட கட் பண்ணிட்டு காலையில பேசுங்க. 2 மணி நேரம் தூங்குவாங்க, தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு போன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா போன் வச்சிருவேன், அவ்வளவுதானா அப்படின்றாங்க. சரி, இப்படி போய்கிட்டே இருக்கே. சரி, அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். இப்ப நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல, அவனும் அதுல குரூப்ல ஒண்ணு, அந்த குரூப்ல டூப்னு ஒருத்தவங்க சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. சரி, நம்ம பையன் தான், ஒண்ணும் இல்ல போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. சக்தி அஞ்சலியை லவ் பண்ணல, கௌதம் தான் சக்தியை லவ் பண்றான்ற மாதிரி. ஆக்சுவலா எனக்கு இந்த பையன் சொல்றதுல ஊட்டி விட்டாங்க, அண்ட் அதை தாண்டி நான் பெஞ்ச்ல படுக்க போனா என்ன மடியில படுக்க வச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இதுல நம்ம ஊட்டி விடுறது கூட நம்ம என்ன சொல்றது, அதெல்லாம் லவ்னு கூட நம்மளால எடுத்துக்க முடியாது நண்பர்களே. ஏன்னா ஊட்டி விடுறதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நானே பாத்திருக்கேன், ஏ சர்க்கிளே மாறி மாறிலாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொண்டு வந்தேன், சோ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த பையன் ஏதாவது வேலையோட இருந்திருக்கலாம், இல்ல சம்திங் அந்த பொண்ணு சும்மாவே இருந்தா கூட சும்மா கூட ஊட்டி விடலாம், இல்லைன்னா கையில ஏதாவது அடிபட்டிருந்தா கூட ஊட்டி விடலாம், இல்ல சம்திங் என்ன ரீசன் வேணா இருக்கலாம். ஊட்டி விடுறது எல்லாமே மோஸ்ட்லி அதெல்லாம் நம்ம லவ்னா பார்க்க முடியாது. ஆனா அந்த மடியில படுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம இவங்கிட்ட இவ்வளவுதான் வச்சுக்கணும், மடியில படுக்க அலோவ் பண்ணக்கூடாது, சாப்பாடுறான்னு ஊட்டி விடக்கூடாது, தலையெல்லாம் கோதி எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட், மேபி ஹி இஸ் த பர்சன்ற ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக் அவுட் வரும். லைக் லவ்ன்றது சும்மா இல்லை, இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஸோ இப்படி வரும்போது ஒரு சின்ன
ஸ்ட்ரகிள் இருக்கும். should I say yes? இவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கலாம் மேபி அப்படின்னு உங்க சைட்ல இருந்தே சொல்றாங்க. அதாவது அந்த பையன் மடியில படுக்க வச்சாங்க, அதாவது அவனே பெஞ்சில தான் படுக்கிறான், நீ பெஞ்சிலேயே படுக்கிற மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் அந்த பையன் சொல்றான். ஒரு பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை யோசிக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பையனே எடுத்துப்போமே, இப்போ இந்த பையன் வந்து அந்த பொண்ணு மடியில படுக்கிறான், அந்த பொண்ணுக்கு உண்மையாவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுப்போம், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கான். அந்த லவ் பண்ற பையன் அதை பார்த்தாலோ இல்ல சம்திங் அந்த பையனுக்கு அது தப்பாவே தெரியல, நம்ம பொண்ணு லவ் பண்ற பொண்ணை சந்தேகப்படாம ஒரு நல்ல திங்கிங்லயே அந்த பையன் யோசிக்கிறான், தப்பா அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணாம இருக்கானே வச்சுப்போம். அதாவது இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா, நான் ஸ்பெஷலா இருக்கணும்னா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு தானே, லவ் பண்ற பையனுக்கு தானே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், எனக்கு தானே நீ அந்த ஸ்பெஷலான ஃபீலிங் கொடுக்கணும். அது ஒரு ஃப்ரெண்டு கொடுக்கும் போது அவன் வேற நான் வேறன்ற மாதிரி நீ ட்ரீட் பண்ணாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற, எனக்கு அப்ப அங்க ஸ்பெஷலா நான் மத்தவங்களை விட நான் ஸ்பெஷல்னு எப்படி தெரிய வரும்? சோ எனக்கு தானே அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருந்தாலுமே அதே மாதிரிதான். இப்போ ஒரு பையன் மடியில ஒரு பொண்ணு படுக்கிறா அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்குமே அதே மாதிரி தான் தோணும், சப்கான்சியஸா உள்ளுக்குள்ள தோணும் தானே. மேபி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்றது தெரியல, என்ன சொல்றது, அவ்வளவு மேல வேணாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. yes or no, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்ல நோ இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. அதுதான் சிலர் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க, we need time to speak. ஆனா சிலருக்கு அது சொல்ல தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல, இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மாத்துறாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே? அப்ப இது லவ் தானே? ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே? இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவங்க வந்து நான் லவ் பண்றேன்னு இறங்கல, she said she is interested. லைக் உங்களோட கம்பெனியன் பிடிச்சிருக்கலாம், உங்க கூட இருக்க கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கலாம். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே யோசிக்கணும். அதுல ஒரு பையன் கூட பேசியிருந்தா பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தேன்ற மாதிரி, அப்படிங்கும் போது ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து மடியில படுத்துக்கோன்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு வர ஒரு இது, ஒரு பொண்ணு அந்த சைட்ல இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கும் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான் தோணும். ஒரு பையன் மடியில படுக்கும் போது அந்த பார்ட்னர் மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மேபி புரிய வரலாம். அதனால அவங்களால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட முடிஞ்சிருக்கு. சோ அட் தட் பாயிண்ட் she want to stop it. லைக் இல்ல இது இல்ல அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ்லன்னு போனா அப்ப நான் என்ன ஏன் ஃபீலிங்ஸ் என்ன சார் எனக்கு ஊட்டி விட்டத மறக்க மாட்டாரு. நம்ம பழகி ஊட்டி பார்க்கலாம், நம்ம விட்டது ட்ரை என்ன சொல்றது, நம்ம ஒரு லைஃப் இங்க உட்கார்ந்து இருக்கனா அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன், இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து இல்ல நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நான் லவ்வா தானே பாப்பேன். This is love. I'm crazy about you. And I'm mad about you. இப்போ இதுங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ், எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க, ஈவன் தோ மென். ஓகேவா? இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா, அண்ணன் அந்த போயிட்டு பேசு. அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்கதான் சரியான காதல் வரும்? அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். இப்போ நான் ஏன் இந்த டாபிக் பத்தி பேசுறேன்றது உங்களுக்கு புரியுதா? இதனாலதான் நான் என் வீடியோல முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த சுத்தடிஸ் மேக் யூ உருப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைக் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லுங்க, இல்லைன்னா ரெண்டுமே கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பேன். சோ இது ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு இது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான டாபிக் தான் இது. சோ இது கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணணும். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம், பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல, அதாவது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே லவ் பண்ணி, காலேஜ் படிச்சுட்டு இருந்தபோது லவ் பண்ணி, வேலைக்கு போய் லவ் பண்ணி, இப்ப கல்யாணம் பண்ண என் சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸே நான் பாத்துருக்கேன். இதுக்கு வயசு தான் காரணம், மெச்சூரிட்டி தான் காரணம்ன்றதெல்லாம் இல்ல. பட் ஆனா அந்த மடியில படுக்க வச்சது கூட ஓகே, பட் ஆனா அந்த ஊட்டி விடுறது வந்து அது ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சர்க்கிள்ல ஊட்டி விடுறதுலாம் என்ன சொல்றது நார்மல் ஆயிருச்சு. என்னால நம்ப முடியல. February 14 அன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே சரின்னு நானே கிளம்பி போயிட்டேன். உன அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, சரின்னு கிளம்பி போயிட்டேன். February 14 அன்னைக்கு கால் வந்திருக்கு நண்பர்களே, காதலர் தினம் அன்னைக்கு. போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவர்ல வச்சு கொடுத்தாங்க. இந்த வச்சிக்க ஒரு February 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. 14 அன்னைக்கு கொடுத்தா லவ்வர் தான் நண்பா அர்த்தம், வேற என்ன? நீங்க அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுன்னு தான் அர்த்தம். ஒரு பொண்ணு உங்களுக்கு டைரி மில்க் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குது அப்படின்னா காதலர் தினத்தன்னைக்கு ஆப்வியஸ்லி லவ் தான் நடப்பாங்க. இது என்ன, இதெல்லாம் ஒரு இயல்பு தானே. நம்ம காதலர் தினம், காதலர் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம், வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது வாங்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் ஹர். சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உண்மையில எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், பட் ஆனா உண்மையில எனக்கு லவ் இல்ல. இது என்ன சார் இது? ஒரு அது எப்படி லவ்வர் இல்லன்ட்டு ஒரு பொண்ணு வந்து வாங்கி கொடுக்குமா? அது தெரியல. அதாவது உனக்கு லவ்வர் இல்ல அதனால நான் வாங்கி கொடுத்தேன், ஆனா உனக்கு லவ்லாம்
உன்னை லவ்லாம் பண்ணலன்ற மாதிரி பேசி இது என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது வந்து பிப்ரவரி 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுக்கலாம், 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், இல்ல 13 அந்த டைம்ல கூட வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லியிருக்கான். ஆமா சார். நீங்க அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். மத்த நாள் பண்ணா கூட ஓகே, 14 அன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு டைரி மில்க் வந்தாலே ட்ரெஸ்ஸை கூட கொடுங்க, 10 ரூபா 50 ரூபா டைரி மில்க் வாங்கி கொடுத்தாலே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு அது லவ் தான். அது ஒரு வலிடா, அது ஒரு பெயின். அதுவும் Feb 14 அன்னைக்குனா கன்ஃபார்ம் அது. சோ இது வந்து அப்ப இது என்னன்னே புரியல. பாவம் அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு. மென்க்கு வந்து அது ஒரு சப்கான்ஷியஸாவே when they approach a girl or அவங்க வந்து ஒரு பெண்ணை அணுகும் போதோ இல்லை பெண் கூட ஒரு உரையாடுறதுக்கு ஒரு தருணம் கிடைக்கும் போதோ அவங்க அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஐ ஹவ் சீன் இந்த மாதிரி கெத்துன்னு நினைச்சிட்டு பேசாம இருக்கிற பசங்களும் இருக்காங்க. பொண்ணுகிட்ட பேசினாலே லவ்லாம் கிளப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பேசலன்னா கெத்து, பேசினா லவ், இந்த 2 தான் நடக்கும். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. நாங்க வந்து ஸ்கூல்ல வந்து பேசவே மாட்டோம் பொண்ணுங்க கிட்ட. நான் என்ன நினைக்கிறேன்னா மென் பேசிக்காவே ஒரு பொண்ணு கிட்ட பேசாததும் சரி பேசுறதும் சரி they are seeing it as achievement. So he used the words particularly like யாராவது முந்திர போறாங்க. And also he said the girl can say no. No வந்து நோன்னு எடுத்துக்காம hard to get, she is hard to get, so that நான் இன்னும் எஃபர்ட் போட்டா அவங்க எனக்கு கிடைச்சிருவாங்க. நீங்க நோன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்க, அடிச்சு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்துற, எனக்கு உன்னை அப்படி பார்க்கவே பிடிக்கலன்ற மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பேசுவாங்கன்றது டவுட் தான். ஆனா அந்த ஃப்ரெண்ட் ஜோனை இந்த மாதிரின்னு ட்ரீட் பண்ணும் போது அது ஆப்வியஸ்லி அவங்க கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். ஆகிட்டே இருக்கும். லஞ்ச் டைமில் வந்து விதவிதமாக நான்வெஜ் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்கள ரசித்து எங்களுக்கு செஞ்சு எடுத்துன்னு வந்து என்னோட பிளேஸில் வச்சிருவாங்க என்ன சிஸ்டம் கிட்ட. அதாவது அவங்களே வீட்டில் இருந்து சமைச்சு நான்வெஜ்லாம் கொண்டு வருவாங்களா என்ன செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அவங்களே செப்பரேட்டா பேச்சுலர்ஸ் தான், அவங்களும் ரூம்ல செஞ்சு எனக்காக எடுத்துன்னு வந்து என்ன சிஸ்டம் கிட்ட வச்சிருவாங்க. அவங்க வேற டீம், நான் வேற டீம். டீ பிரேக் டைம் இத்தனைக்கு அந்த பொண்ணு பேச்சுலர் வேற நண்பர்களே. அந்த பொண்ணும் இவர மாதிரி பேச்சுலரா தனியா தான் இருந்திருக்காங்க. லவ் பண்றேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்ற, இந்த மாதிரி சொல்ற, நம்ம ஆபீஸ் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியுதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு ஒரே மேட்சிங் இல்லாம ஆபீஸ்க்கு ஃபுல்லா ஒரு மேட்சிங்ல போவீங்களா? ஆமா, இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுமோ அதே ட்ரெஸ் தான் நானும் போடுவோம். இப்ப லவ் நீங்க சொன்ன பிறகு இப்ப சாப்பாடு வரதெல்லாம் வருதா இல்லையா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அது வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த டியூஸ்டே மாத்திரம் நான் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ். ஆக்சுவலா ஒரு 4 மாசம்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணியுமே ரொம்ப நாள் நான்வெஜ்லாம் டெய்லி நான்வெஜ் தான் வரும், செவ்வாய்க்கிழமை மட்டும் நான்வெஜ் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த H&Mல போய் ட்ரெஸ் எடுத்து 2 பேரும் ஒரே மாதிரி வியர் பண்றது அதெல்லாம் கூட விட்டுருவோம். டெய்லி நான்வெஜ் எப்படி ஒரு ஆளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியும்? என்ன சொல்றது, லவ் பண்ற பையனுக்கே பண்ண மாட்டாங்களே. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து ட்ரீட் பண்ணணும். இப்ப நீங்க டக்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு உன ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்றேன்னுச்சுன்னா முடிஞ்சு சோலி முடிச்சு. அந்த பொண்ணுக்கு ஃபீலிங் இருக்காது, அதுக்கப்புறம் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காம போயிடும். பாய்ஸ் ஸ்கூல்ன்றனால எனக்கு கேர்ள்ஸ் எக்ஸ்போஷர் அது எதுவுமே கிடையாது. ஸோ நான் முறையாக லைக் ஒரு பொண்ணு கிட்ட ஒழுங்கு நார்மலா பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது அந்த லைக் காம்ப்ளிமெண்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சமா எவால்வ் ஆகி அப்படி இந்த ஃபிளர்ட்டிங் ஸ்டேஜுக்கு போச்சு. சிறப்பான ஆள் நீ. பொண்ணு ஐ லவ் யூனே கூட சொல்லியிருக்குது. லைக் அதுக்கு வந்து நான் பதிலுக்கு சொல்லனாலுமே சொல்லி லைக் இன்சிஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ ஐ லவ் யூன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஐ லவ் யூ சொல்லி இன்சிஸ்டும் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இல்ல புரியல, இது என்ன, இது எல்லாம் அப்போ லவ் தானே? அது லவ் யூ டூன்னு சொல்லுன்ற மாதிரி என்ன இன்சிஸ்டும் பண்ணிருக்காங்க, சொல்லிருக்காங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றாப்ல. ஐ லவ் யூ பச்சைக்குன்னு அழுத்தமா சொல்லு 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 சொல்றேன். இது என்ன அப்ப லவ் தானே? அது லவ் இல்லையா? அது ஐ லவ் யூன்ற வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்க? லவ் பண்ற பொண்ணுக்கு தானே சொல்லுவாங்க. எனக்கு தெரியலையே. நான் போய் ப்ரப்போஸ் பண்ணா இல்ல என்னால லவ்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் அவங்க கூட ஃப்ரெண்டா வேணா இருக்க, லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். என்னது
இல்ல இந்த ப்ராசஸ்ல எது அவங்க சொல்லும்போது வெளிப்படுத்தும் போது இது கட்டாய லவ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா அந்த பேசிக் அந்த ஐ லவ் யூன்ற ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே, சோ ஐ லவ் யூன்னு சொன்னதுனால நம்ம லவ் தான் பண்றாப்ல நினைச்சிட்டீங்க. அதான் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்கன்னே வச்சுப்போம் லவ் யூன்றது கூட. ஆனா இந்த பையனை இன்சிஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இந்த பையன் என்னையும் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தானே இந்த பையன் சொல்றான். அப்படிங்கும் போது அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கா, அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த பொண்ணு போய் சொல்லும் போது ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்றது இது என்ன புரியல. அந்த பொண்ணு என்ன சொல்றது, அந்த டைம் பாஸ் பண்றதுக்கு எதுவும் பண்ணாங்களா இல்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? பொசசிவா வருது, சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல இவர் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு அவங்க சொல்லும் போது ஷி அகைன் ரீதிங்க் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ரீதிங்க் பண்ணும் போது ஓகே நான் உங்க கூட லாங் டேர்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸ்ல அவங்க யோசிச்ச போது அவங்க உங்க கூட லாங் டேர்மா இருக்க கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி ஷி செட். பட் அந்த முன்னாடி சொன்னது லவ் சிக்னல்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த சாப்பாடு கொண்டு வர்றது, இது ஊட்டி விடுறது, இதெல்லாம் கூட நம்ம அவங்க சொன்ன மாதிரி மேபி சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம அதை நினைச்சிட்டு போய் சொன்னோம்னா நம்ம தான் கொஞ்சம் மென்டல் ட்ராமாக்குள்ள போயிடுவோம். அவங்க நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா. ஸோ இது கொஞ்சம் பார்த்து அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ண விடுங்க. மிஸ் பண்ண விட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுவாங்க, உங்களை பத்தி யோசிப்பாங்க, அது ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் ஒர்க் ஆகும். நீ அதை ஒத்துக்கோ. ஏன் நீங்க அவ்வளவு பிடிவாதமா ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும்ல. முடிவு தான் அவங்க சொல்லிட்டாங்களே சார் நோன்னு சொல்லிட்டு. அது ஏன் நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ற? லவ்னு ஒத்துக்கிட்டு கலந்து அது நீங்க உங்களோட சக்சஸ் இது பண்றீங்க. ஆமா அப்ப நீ வந்து என்ன லவ்னு சொன்னல, அப்ப நீ என்ன லவ் பண்ணிருக்க, அந்த ஒரு சக்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இந்த பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். நீ என்ன லவ் பண்ணிருக்கேன்றது சொல்லு, பண்ணிருக்கேல அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு இதா பாக்குறது, அது ஒரு கோலா பாக்குறது வந்து வேற. ஆனா உண்மையாவே அந்த பொண்ணு உன்னை கம்ப்ளீட்டா லவ் பண்றா, அந்த பொண்ணு உனக்காக எல்லாமே பண்ண ரெடியா இருக்கான்ற அந்த பார்ட்னர் வைஸ் ஃபியூச்சர் வைஸ் நினைச்சு ஒய்ஃபா வராங்க. ஸோ கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணலான்ற ஃபீலிங்ஸ் வர்றது அது வந்து வேற. அவளுக்கா நான் இங்க நிக்கிறேன், எனக்கா அவங்க நிக்கலடா. ஒரு கட்டத்துல அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம் அது வரைக்கும். அதாவது இவருக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது, உனக்கு நீ ஏதோ சொல்ல வர சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி சொல்லலாம் சொல்லாம இருப்பானா, அதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு. அப்படியே போச்சு சார், ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா ஒரு நாள் வந்து டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க, ஐ லவ் யூன்னு சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷம் போயிருச்சு. அந்த டைம்ல ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லும் போது லவ் யூ டூன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இது என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் எ ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. பாக்குற ஆடியன்ஸ் எங்களுக்குமே புரியல. லவ் யூ டூன் வரைக்கும் போயிருச்சு, ஆனா லவ் யூ இல்லைன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியோன்ற மாதிரி தோணுது கைஸ். இவங்க கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் கரியர் ஃபோக்கஸ்டா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா காசு பணமாவது சம்பாதிக்கலாம். இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வரட்டும். நீங்க எடுத்தோன்னே இந்த சாப்பாடு கொண்டு வர்றது, ஊட்டி விடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோட் முடியும் போது கூட கோபி நான் சொல்லியிருப்பாரு, ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த மாதிரி பண்ணும் போதும், ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பொண்ணுக்கும் பண்ணும் போதும், பையன் பொண்ணுக்கும் பண்ணும் போதும் அது டிஃபரா இருக்கு, நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஒரு பையன் எப்படி எடுத்துப்பான், ஒரு பொண்ணு எப்படி எடுத்துக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு பண்ணதான் ஒரு பையனுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பையன் ஆப்வியஸ்லி ஆப்போசிட் ஜெண்டருக்கு அது லவ்ன்ற மாதிரி தான் தோணும். மடியில படுத்து வைக்கிறது கூட அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு தோணி இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் லவ் யூ டூன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ண சொல்லி இருக்கிறது, லவ் யூ டூன்னு சொல்லியிருக்காங்க, அது லவ் இல்லைன்ற மாதிரி பேசுறது எல்லாமே என்ன சொல்றது, யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஃபுல் எபிசோட் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன், ஹாட் ஸ்டார்லயும் இருக்கு. ஏன்னா ஃபுல் எபிசோட் காட்ட முடியல. அவங்களுமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. லவ் யூ டூன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணுங்களுமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. லவ் யூ டூன்னு சொன்னாங்கன்னா அவங்க லவ் பண்ணிருக்காங்க, அது லவ்னு தான் அர்த்தம், வேற எதுக்குமே அப்படி சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அதுதான் எனக்கும் புரியல. லவ் யூ டூன்னு அந்த சைட்ல ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னா அது லவ் இல்லைன்னா ஒண்ணுமே புரியலையே. இது
ஓகே, இந்த சைட்ல பொண்ணு இருந்தாலுமே நான் அதே தான் சொல்றேன். ஒரு பையன்கிட்ட நீங்க சொல்றீங்க அந்த பையன் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறான் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த சைட்ல இல்ல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றது, உங்களுக்கு லவ்வும் கிடைக்காம போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காம போயிடும், அந்த ரிலேஷன்ஷிப்பே பாதியிலே என்ன சொல்றது பிரேக் ஆகி நின்றும். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவ்வா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லி இவங்களுக்கே அதெல்லாம் லவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெப் 14க்கு வாங்கி கொடுத்து, வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஷாப்பிங் போய் டைரி மில்க்லாம் வாங்கி கொடுத்து அதுவும் லவ் இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் என்னன்னே புரியல. ஸோ இதை பத்தின தாட்ஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே மறக்காம சொல்லுங்க. முக்கியமா ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவ்வா கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்றத சொல்லுங்க. ஏன்னா இந்த ஹோல் எபிசோட்ல அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதை எப்படி லவ் ரிலேஷன்ஷிப்புக்கா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது எப்படி பார்த்து எடுத்து வைக்கிறன்றத பத்தி உங்களோட புரிதல், உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். அதை பத்தின தாட்ஸ் அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணனா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்ரம் கைஸ்.